கர்த்தர் சொல்றாரு, அந்த அத்திமரத்துக்கு எப்படி செய்றாரோ அப்படித்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் வளருவதற்கு எல்லா வகையிலும் கனி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். மார்க் 11வது அதிகாரம், இயேசு எருசலேமுக்கு போகிற பொழுது போற வழியில ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். தனக்கு பசியா இருந்ததுனால அந்த அத்திமரத்துல ஏதாச்சும் தூரத்துல பார்க்கிறாரு. அதுல போய் ஏதாச்சும் பழம் இருக்குமான்னு பார்க்கிறார். 13வது வசனம், அப்பொழுது இலைகள் உள்ள அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பாலம் காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அத்திப்பழம் சீசன் கிடையாது. சீசன் இல்லாத காலத்தில் இவர் பழத்தை தேடுறப்ப அங்கே பழம் இல்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். மறுநாள்ல அவங்க புறக்கட்டு போறப்ப 20வது வசனம், மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர் தேவன், அவருக்காகத்தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அது போய் பார்க்குறப்ப கனி இல்லை. அதனால சீசர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியா, அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை இவங்க மேற்கொள்ளும்படியா, வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா அந்த மரத்தை பார்த்து, இனி ஒருவனும் ஒரு காலம் கனி புசியாது இருக்க கடவுன்னு சொன்னாரு. அது வேரோடு பட்டு போயிற்று. அப்ப பேதுரு நினைவு கூர்ந்து சொல்றப்ப இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப அத்திமரத்தை பார்த்து அவர் சபித்தார், வேரோடு பட்டு போயிற்று. உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினால இது வேரோடு பட்டு போகட்டும்னு சொன்னா சொன்னபடியே ஆகும். அதாவது ஆண்டவர் மரத்தை சபிக்கிறதும் மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போன்னு சொல்றதும், மலையை பெயர்க்கிறதும் மரத்தை பட்டு போக பண்றதும் இது அவருக்கு நோக்கம் அல்ல. நமக்கு ஒரு சில காரியத்தை அவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அப்படி சொல்லுகிறார். இப்ப மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானன் வனாந்தரத்துல அவர் கூப்பிடுகிற சத்தமாக ஜனங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கென்று அவர் ஆயத்தப்படுத்த